மிகப்பெரிய இழப்பு, யாரும் எதிர்பார்க்காதது எங்கள் வீட்டில். அதுலேருந்து மீட்டு இன்னைக்கு இப்படி உட்கார வச்சிருக்கானா அதுக்கான மொத்தமும் வந்து அவள் தான். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் என்னை வந்து அப்படியே உத்வேகம் படுத்தி புடம் போட்டு என்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கா. இல்லை இல்லை, இந்த ஸ்டேஜை தாண்டி வெளியில் வரும், இதுவும் கடந்து போகும், இதுவும் சரியாகும், உலக நியதி இது, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், இதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீ அப்படியே ஒரு மாதிரி துரு பிடிச்சி கரையை அரைச்ச மாதிரி ஆயிடுவ, வா வெளியில் வா, வேலைக்கு போ, அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு, அதை செய் இதை செய். இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் கேட்டீங்க, பெண்ணுன்னா இந்த இந்த இடத்துக்கு தான் இப்படி தானா அப்படின்னு. அந்த மாதிரி என்ன நான் வந்து கொண்டு போயிட்டேன். இல்லை இல்லை, இதுக்கப்புறம் சாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்த கடவுள் நம்மகிட்ட இருந்து எடுத்திருக்காருன்னா அதை விட பல மடங்கு பெரிய விஷயத்த நமக்கு கொடுக்க போகிறாரு. அதை வாங்கிக்கிறதுக்கு நீ தகுதியானவளாக மாறணும். அப்போ நீ என்ன பண்ணணும், உன்னை உறுதிப்படுத்திக்கோ. அப்போ நான் பெருமையாக நினச்சேன், பரவாயில்ல என் பொண்ணு வந்து ஒரு மகளா, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு 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 மருமகளா, இப்போ எனக்கு அம்மாவா, எனக்கு அம்மா, என்னோட லைஃப் பார்ட்னரான ஒரு பார்ட்னர், இந்த மாதிரியான பொறுப்புகளில் வந்து தன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னு அப்படியே என் பொண்ணு அப்படியே இமயமலை உயரத்துக்கு பெருமையாக தெரியுறா. உங்களோட மதர்ஹுட் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல அவன் குழந்தைய கொஞ்சிறது. ஏன்னா நான் என் பொண்ணை எந்த வார்த்தை எனக்கு வருதோ அதில் கொஞ்சிருவேன். தங்கமி, பட்டு, பவழம் அப்படியெல்லாம் கிஜிக்கலா கச்சிக்கலக்கலா அஜக்குல குஜிலி கிஜிலி பஜிலி என்ன கொஞ்சம் எல்லாரும் கேட்பாங்க எந்த லாங்குவேஜில் கொஞ்சிறானே. அது மாதிரி என் பொண்ணு திடீர்னு பார்த்தா ஜிங்கிலின்னுவா, திடீர்னு பார்த்தா அஜிலி குஜிலி அஜிலி பஜிலின்னுவா. அதே மாதிரி குழந்தைக்கு அப்படின்னா நான் எப்படின்னா போயிட்டே இருப்பேன், எங்கேயாவது தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா அங்கே ஏதாவது குழந்தையோட ஐட்டம்ஸ் ஏதாவது விற்கிதுன்னா யோசிக்கவே மாட்டேன், இது என் பொண்ணுக்கு பிடிக்கும் வாங்குங்க, எதுக்கு இது மாதிரி இருக்கா, இல்லை 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 நீங்கள் கொடு, ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இங்கே இருக்கும். அதே மிஸ்டேக் அவள் பண்ணுறான். அவருக்குன்னா குட்டிக்குன்னா அப்பா இது நல்லாயிருக்கும் மாமா, இது நல்லாயிருக்கும் மாமா வேணாம் இருக்குமா, நிறைய இருக்குது, அது பழசாக இருக்குமே, இது நல்லா இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது, அது வேறு கலர் அப்படின்றது அது என்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயம். அதே மாதிரி எல்லாரையும் அரவணைக்கிறதுல எந்த வெளியிலேருந்து வரவங்களா, அந்த வீட்டில் இருந்தவங்களா இருக்கும், எவ்வளோ விஷயங்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு ஒரு சின்ன சரிவுகள் இருந்தாலும், ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது அவகிட்ட இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏய் பிரியா எல்லாத்துக்கும் அனுசரிச்சுக்கிறா, எல்லா விஷயத்துலையும் அவள் வந்து அடாப்ட் ஆகிக்கிறான்னு, அந்த மாதிரி இவள் வந்து இருக்கா. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த யங் ஜென்ரேஷனில் இருக்கிற உமன், யங் மம், அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அவங்க அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த பொண்ணு சண்டை போட்டுருச்சு, வீட்டுக்கார் பேச்சை கேட்டு அம்மாட்ட சண்டை போட்டுருச்சு, அப்பா கிட்ட சண்டை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறது தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வடிகால்னு பார்த்தீங்கன்னா 1000 சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எங்கேயுமே இருக்காது. அதுதான் மிகப்பெரிய பில்லர் சப்போர்ட்டிங் சிஸ்டம்.